Welcome to JPMID Vlogs. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து முதல்ல JPMID குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சோ நாங்க திருப்பி பேக்ரவுண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு எங்களோட கோல ஸ்பெஷல் என்னன்னு ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம். நம்மளோட கோல தான் நம்மளுக்கு எப்போ முக்கியம். கோலம் வச்சிருக்கோம்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். ப்ளீஸ் எங்களோட செட்டப் அப்படிதான் இருக்கு. நாங்க இன்னும் அதை மாத்தல. நீ only made. I only made. இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்குல்ல? எங்களுக்கே எங்க வீட்டை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. See, no other house done like that. So நம்ம வந்து கோலத்தை போட்டாச்சு, கோலத்தை காமிச்சாச்சு. இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் guys. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டெவோஷனல் vlog தான் இருக்கும் போது கம்பியர் எங்க போறோம்னா, நாங்க வந்து எங்களோட குலதெய்வ மாட்டு பொங்கலுக்கு நாங்க இப்ப இந்த வீட்டுல சாமி கும்பிட்டு படல் போட்டு இப்ப மணி பாத்தீங்கன்னா வந்து என்ன ஆகுது, 10 ஆக போகுது. ஸோ எங்க இன்னைக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு டெவோஷனல் vlog தான் இருக்கு. நாங்க வந்து எங்களோட கோயிலுக்கு போவோம், குலதெய்வ கோயிலுக்கு. ஸோ ஊருக்கு போற vlog அகைன். பட் நாங்க ஊருக்கு போல, ஊருக்கு கொஞ்சம் தூரம் தாண்டி எங்க குலதெய்வ கோயில் இருக்கு, அங்க போக போறோம். ஸோ நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்க உங்களை பார்க்கலாம். போய் பூஜை போட போறோம், போய் பூஜையை போய் பார்க்கலாம். வாங்க நம்ம என்ன பண்ண போறோம், சாமி கும்பிட போறோம். நீங்க பைத்தியக்கார vlog தான் எங்க ஃப்ரெண்ட். அதோட எனக்கு போறேன் இன்னைக்கு. ஸோ நாங்கள் இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கோம். எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் டெக்கரேஷன்ஸ் தான் அழகாக இருக்குல்ல. எது வந்தாலும் இந்த பேக் ட்ராப் வந்தது தமிழில் கூட பாருங்க, பாதி இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சாமி கும்பிடலாம். போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணலாம் அவங்கள. நாங்க வெற்றிகரமாக கிளம்பிட்டோம். இப்போ ஆக்சுவலா கிளம்பி 1 hour ஆகுது. நாங்க இப்போ கொஞ்சம் தூரம் ஊர்கிட்ட வந்துட்டோம். எங்களோட சூடு வந்துட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். எங்களோட திங்ஸ் எல்லாம் பாத்தீங்களா எப்படி போயிட்டு இருக்கோன்ட்டு. எங்கடி நம்ம எங்க போறோம்டி? நம்ம வந்து கொளித்தூர் கோயிலுக்கு போறோம். குலதெய்வ கோயில் தான். அந்த லட்சத்தை சொல்றேன். மாட்டு பொங்கல் அன்னைக்கு பால் வைக்கிறதுக்காக மாட்டு பொங்கலுக்காக பால் வைக்க போயிட்டு இருக்கோம். பொங்கல் வைக்க போறோம், அதுதான். சோ இப்போ நம்ம மாட்டு பொங்கலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு கோயிலு வந்துடுச்சு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம். அப்புறம் பொங்கல் வைக்க எல்லாம் ரெடி பண்ணி பொங்கலையும் வச்சுட்டோம். நல்லா இந்த பக்கத்தில் செங்கல்லாம் இருக்கும், இங்கே இடம் இருக்கும் பொங்கல் வைக்கிறதுக்காக. அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். அந்த பொங்கல் வைக்கிற இடத்துல செங்கல் எல்லாம் குச்சி வச்சு நாங்கள் இப்போ பொங்கல் வைக்க போறாங்க. இங்க பாருங்க, பொங்கல் வச்சுட்டு குச்சிலாம் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ தண்ணிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் வைக்க ரெடி ஆகிட்டோம். நம்ம இப்போ வந்து சைடில் வரகடுப்பு வச்சுருக்கோம். நம்ம வந்து லைக் அந்த செங்கல் வச்சு ப்ராப்பராக குச்சி வச்சு ட்ரெடிஷன் படி அப்படி தான் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி. ஆனால் எங்கள் பொங்கல் பொங்கல் வருது ஆனால் வரவே மாட்டேங்குது. நாங்கள் அந்த ஐகானிக் பொங்கல் ஒழுகுற லுக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பார்த்திங்கன்னா மேலேயே அப்படியே நிற்கிது, கீழே குழவே மாட்டேங்குது. ஸோ ப்ராப்பராக நாங்கள் இந்த இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பொங்கல் வரக்காக வருதா இல்லையான்னு வாங்க போய் பார்க்கலாம். ஆனால் கொட்டுறது
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொங்கலுக்காக வெல்லத்தை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெல்லத்தை வந்து நம்ம சக்கரை பொங்கல் பண்ணுற காரணத்தினால இப்போ இந்த வெல்லத்தை வந்து நம்ம இப்போ பொங்கலில் போட்டுருக்கலாம். அங்கே வந்து வெண்பொங்கல் 2 வெண்பொங்கல் அப்புறம் அது சக்கரை பொங்கல் ஆட் பண்ணிடுவோம். ஸோ சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெடி ஆகிட்டு வச்சுமே இருக்கோம். இங்கே சக்கரை பொங்கலுக்கான ஐட்டம் ரெடி ஆகிட்டு நாங்கள் அந்த கேப்பில் பிங்கோ தின்னுருக்கோம். ஸோ அங்கே போய் பொங்கல் வந்து பார்க்கலாம். இங்கே வாங்க டி எங்கே வந்திருக்கோம் நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா நம்ம வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். எந்த கோயிலுக்கு? நம்ம வந்து சொல்ல எந்த கோயிலுக்கு? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல பொண்ணு போய் இதெல்லாம் போய் எடுத்து வச்சு நம்ம கொஞ்சம் பூஜை பண்ணுறதுக்கு ரெடி இல்லாமல் ஸோ வாழைப்பழம் மாவிளக்கு தேங்காய் எதுமோ வச்சுருக்காங்க இதெல்லாம் வச்சு போய் பூஜைக்கு ரெடி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ கோயிலுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண பிரசாதம் அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். ஸோ கோயிலுக்கு போய் சாமிக்கு போய் நம்ம அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி படைச்சிடுவோம். அப்புறம் வெளியில் இருக்க எல்லாருக்கும் நம்ம வந்து இந்த ரெடி பண்ண பிரசாதம் பூஜை எல்லாத்தையும் வந்து நம்ம போய் கொடுப்போம். ஸோ இவங்கள தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓசூர் அம்மன் எங்களோட குலதெய்வம். இதான் எங்களோட கோயிலோட பேக் சைடு. நாங்கள் பேக் சைடு வந்துருக்கோம். ஸோ எங்கள் பெரியவங்கலாம் போயிட்டு கயிறு கட்டவோ ஃபோட்டோ குட்டிஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் பூஜை முடிச்சிட்டோம். பிரசாதம்லாம் வாங்கி தட்டு வச்சு எங்களோட வியூ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஆக்சுவலி ஒரு பம்பு செட் இருக்கும். அதுக்கு அதாவது இங்கே தான் நினைக்கிறேன், இது இல்லை அதுன்னு நினைக்கிறேன், அதுவும் அங்கே தான். அந்த பம்பு செட்டில் நாங்கள் கூட ஆட்டோம் இல்லை. ஒரு சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசுலேருந்து நாங்கள் அதெல்லாம் நல்லா விளையாடுவோம். இப்போ வந்து நாங்கள் இப்போ எல்லாருக்கும் வந்து சாமி கயிறு வாங்கிட்டோம். இப்போ நாங்கள் வந்து எல்லாேருக்கும் செஞ்சு சக்கரை பொங்கல் எல்லாேருக்கும் இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் பரிமாறின்னு இருக்காங்க. ஸோ அதை பரிமாறி முடிச்சுட்டு நாங்கள் போய் இங்கே இந்த ஒரு ஆலமரம் இருக்கும், அதுக்கு அடியில் போய் லஞ்ச் சாப்பிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். லஞ்ச் என்னன்னு நீங்களே வந்து பாருங்கள். இதான் நாங்கள் செஞ்ச சக்கரை பொங்கல். ஆக்சுவலி அதிசயமாக 2 வாட்டியே செஞ்ச சக்கரை பொங்கல் உருப்படியாக வந்துருச்சு. 1 வாட்டி செஞ்சது நல்லா வந்துச்சு, இந்த வாட்டி செஞ்சது நல்லா வந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து மொத்த கோயில் சுற்ற போகிறோம். இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற சுற்றம். நான் போய் சுற்ற போகிறோம். சக்கரை பொங்கல் நல்லா இருந்துச்சு. சில ஃப்ரெண்ட்ஸ்க்காக இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமி கூட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து பக்கத்தில் ஒரு ஹால் இருக்குது, அங்கே வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரேக் இருக்குங்களா, இந்த பிரேக் வந்து உட்காந்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரைத்தா, கத்திரிக்காய் ரைத்தா எல்லாமே நிறைய வாங்கியிருக்கோம். எவ்வளோ பெரிய டப்பா பார்த்தீங்கன்னா 13 பேர் பிரியாணி கைஸ். எப்படி இருக்கை? புஷ்பா வெர்ஷன் 2 எல்லா இடமே கிடைக்கும். என்ன சாப்பிட்றீங்க? நான் பிரியாணி எவ்வளோ பக்கெட் பார்த்தீங்கன்னா சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது. 13 பேர் 8 to 9 சாப்பிட்டுன்னு இருக்கோம். இப்ப நம்ம கோயிலுக்கு போயிட்டு இங்க வந்து ஊருக்கு வந்திருக்கோம். நம்ம சொந்த ஊர் நகரிக்கு வந்திருக்கோம், ஆந்திரா. இப்போ வந்து நம்ம எங்க போக போறோம்னா கோயிலுக்கு போக போறோமே, இன்னொரு கோயிலுக்கு வாங்க போகலாம் கோயிலுக்கு. இப்போ நம்ம என்ன கோயிலுக்கு போறோம்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன கோயில்னா திரௌபதி அம்மன் கோயில். அப்புறம் நம்ம பி எங்கன்னு நீங்க எல்லாம் தேடுவீங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா சோம்பேறியா தூங்கிட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். ஓ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ கோயிலுக்கு வாவ் லைஃப்ல சூப்பரா இருக்கு இந்த டைம். பொங்கலுக்கு நான் வந்து இவ்வளோ நேரமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அவங்க வந்து அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, அடிக்கிட்டு பேசாது. சரி இப்போ இங்க பாத்தீங்களா அதோ கோயில் வந்துச்சு, ஆனா போய் என்ஜாய் பண்ண வேண்டாம். இப்போ வந்து பாட்டு இப்ப நான் வந்து பொங்கல் எனக்கு எல்லாம் ஞாபகம் இல்லை. 2 வருஷமா நாங்க அவ்வளவா போல, இங்க வரல. பட் எனக்கு இப்ப வந்து ரொம்ப பளிச்சுட்டு இருக்கு. இன்னும் ஈவினிங் ஆச்சுன்னா நல்லா பிரைட்டா இருக்கும். இப்போ வாங்க உள்ள போய் சாமி பார்க்கலாம். சோ இப்போ வந்து நம்ம சாமி கிட்ட வந்து விளக்கு ஏத்த போறாங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்க திரௌபதி அம்மன். பாருங்க இப்போ வந்து 6 இப்போ வந்து டைம் வந்து 5:55 ஆக போகுது. 6 இங்க பாருங்க சாமி கிட்ட வந்து ஓடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு யோசிங்களேன். மண்டையில 4 கட்டு கட்டுறோம். சோ நம்ம திருவிழா போது வர திரௌபதி அம்மன் தான் இவங்க. இப்போ வந்து மாட்டு பொங்கல்ன்றதுனால வந்து
மாட்டுக்கு வந்து அழகாக வந்து கொம்பெல்லாம் வந்து பெயிண்ட் அடித்து மாட்டை நல்லா குளிப்பாட்டி பலூன் கட்டி எல்லாம் அங்கே வந்து பாருங்கள் ரைட்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க சூப்பராக இருக்கும்.